கோவை விளாங்குறிச்சியில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் லயன்ஸ் லிட்டில் ஸ்கூல் மழலையர் பள்ளியின் 3வது கல்வியாண்டில் 2வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் முனைவர் ஜெய் ஸ்ரீபதி அவர்கள் பேசும்போது, வாழ்க்கையில் வெற்றி பெற விவேகானந்தர் அருளிய வார்த்தை, டேக் அப் ஒன் ஐடியா, ட்ரீம் ஆஃப் இட் அண்ட் லிவ் ஆன் தட் ஐடியா, யூ வில் பிகம் சக்சஸ். மக்கள் சேவை என்ற ஒரே இலக்கு லயன்ஸ் லிட்டில் பள்ளி மற்றும் லயன்ஸ் பப்ளிக் ட்ரஸ்ட் உருவானதற்கு காரணம், அதன் வெற்றிகரமான 3வது கல்வியாண்டில் நாம் பயணிப்பதில் மகிழ்ச்சி என்று தெரிவித்தார். விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலய கல்லூரி நிர்வாகி சுவாமி பக்தி வரதானந்தா மகாராஜ் பேசும்போது, புதிய தலைமுறையை உருவாக்குவதில் ஆசிரியரை விட பெற்றோர்களுக்கு கடமை அதிகம். கைபேசியை விட்டுவிட்டு படிக்கும் பழக்கம் இளம் பருவத்திலிருந்து வர பெற்றோர் உந்துதல் வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் சேவை நோக்கத்தோடு இந்த பள்ளியை நடத்தி வரும் ஜெய் ஸ்ரீபதி அவர்களுக்கு பாராட்டுகளும், இவர் போன்ற மனிதநேயமும் உதவும் குணமும் நல்ல பண்பும் ஒழுக்கமும் நிறைந்த மனிதர்களை சந்திப்பது கடினம். இன்றைய காலம் மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் அதிக அளவில் சென்று கொண்டிருக்கின்றனர். வயதிலிருந்தே நாம் நம் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது தீங்கான பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க முடியும். நம் முன்னோர்களைப் போன்று இன்றைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். நாம் நமது சமுதாயத்திற்கு நல்லதை விட்டு செல்ல வேண்டும். இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி தெரிவித்தார். விழாவில் முக்கிய விருந்தினர் அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் 2705 மாவட்ட ஆளுநர் சங்கர் செல்வராஜ் பேசுகையில், பெற்றோர்கள் செல்போன்களை குறைத்துவிட்டு மாணவர்களை அதிக அளவில் புத்தகங்களை படிக்க வைக்க வேண்டும். பெற்றோர்களும் அதிகளவில் புத்தகம் படித்து நாம் நம் குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நாம் எதை செய்கிறோமோ நம் குழந்தைகளும் அவற்றையே பின்பற்றுகின்றன. எனவே நல்லொழுக்கங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். பின்னர் கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நவீன்குமார் அவர்கள் பேசும்போது, குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் முதல் வழிகாட்டி. குழந்தைகளின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களை கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் விரும்பும் பாடத்தை தேர்வு செய்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். விழாவில் சிபி IAS அகாடமி இயக்குனர் முனைவர் அரங்ககோபால் அவர்கள், பள்ளியின் நிர்வாக ஆசிரியர் வனிதா ஸ்ரீ அவர்கள் மற்றும் பெற்றோர்கள், குழந்தைகள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட மழலை செல்வங்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. நிறைவாக மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தன.